உறவுகளுக்கு வணக்கம். சீமான் வீழ்த்தப்பட்டார். நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விட்டது. அப்டின்ட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே சீமான் வீழ்த்தப்பட்டாரா? எதனால வீழ்த்தப்பட்டார்? அவர் கொண்ட கொள்கையில எதுவும் மாறிட்டாரா? கருத்தியல்ல எதுவும் மாறிட்டாரா? இல்லன்னா மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்கள அறிவிச்சு, அதன் மூலம் மக்கள் மத்தியில வெறுப்ப சம்பாதிச்சு தோத்துட்டாரா? இப்படி எதுவும் நடந்ததா அப்டின்னா, இப்படி எதுவும் நடக்கல. சீமானுக்கு எதிரா முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட அவதூறு, போலி பிம்பங்கள் இதனால தான் சீமான் தோற்கடிக்கப்பட்டார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த தேர்தல் முழுக்க முழுக்க கட்டமைச்சது என்ன அப்படின்னா, சீமான் வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரா மட்டுமே பேசுறாரு. அவர் ஆண்ட கட்சிகளையும், ஆளும் கட்சிகளையும் விமர்சிக்கவே மாட்டுக்காரு. விஜய மட்டுமே தான் விமர்சிக்காரு. அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பத்த உருவாக்கி கொண்டு போனாங்க. ஆனா சீமான் எல்லாரையும் விமர்சனம் பண்ணாரு. ஆண்ட கட்சிகள், ஆளுங்கட்சிகள் பண்ண எல்லா தவறையும் விமர்சிச்சாரு. அதே நேரத்துல விஜய்யும் விமர்சனம் பண்ணாரு. ஒரு நடிகர் மட்டும் நடிப்பு மட்டும் எப்படி ஒரு நாட்ட ஆள தகுதியா இருக்கும்? அப்படின்ட்டு விஜயும் விமர்சனம் பண்ணாரு. விஜய்ட்ட இருந்த ஒரு சில கருத்து முரண்பாடுகளால விமர்சனம் பண்ணாரு. ஆனா, அவங்க கிட்ட இருந்த அந்த சோசியல் மீடியா பலம், அத வச்சு சீமான் எங்கள மட்டுமே தான் விமர்சனம் பண்றாரு. அதனால நீங்க சீமானுக்கு ஓட்டு போடாதங்க. அவர் கொண்ட கொள்கையில மாறிட்டாரு அப்படின்னு பரப்பி ஒரு பெரிய அஜெண்டாவ ஒண்ணு பண்ணி விட்டாங்க. இன்னொன்னு சீமான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படின்ட்டு ஒரு வதந்தி. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இறந்த ஒரு 2 நாளுக்கு அப்புறம் சீமான் போய் ஐயா ஸ்டாலின சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் இவரு காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற செய்திய வேகமா பரப்புறாங்க. அ ஏஐல கிரியேட் பண்ண வீடியோவையும் போட்டுறாங்க. அதாவது சீமான் ஸ்டாலின் ஐயா கிட்ட இருந்து ஒரு பெட்டி வாங்குற மாரி. அதாவது யாராவது காசு வாங்குற யாராவது இவ்வளோ வெளிப்படையா வாங்குவாங்களா? அப்படிங்கிற அந்த பொது அறிவு கூட இல்லாம, அந்த வீடியோவ பரப்பி விட்டு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க. புரியாத மக்கள் அதையும் நம்புனாங்க. இப்படி சீமான் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொன்ன அதே கூட்டம் சீமான் பிஜேபி பி டீம் அப்படின்ட்டு உருவாக்குச்சுது. சீமான் ரஜினிய போய் சந்திச்சுட்டாரு, அவர போய் சந்திச்சுட்டாரு, இவர போய் சந்திச்சுட்டாரு. அதனால சீமான் வந்து பிஜேபியின் பி டீம் அப்படின்ட்டு உருவாக்குனாங்க. சீமான் வந்து தலைவர சந்திச்சதே இல்ல அப்படிங்கிற பிம்பத்த உருவாக்குனாங்க. சீமான் ஆமக்கறி சாப்பிட்டது, மான் ஊறுகாய் சாப்பிட்டது, இதெல்லாம் ஒரு செய்தியாக்கி, இதெல்லாம் பெரிய பிம்பமாக்கி கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்தாங்க. அவரு சாப்பிட்டாரு, சாப்பிட்டேன்னு சொன்னாரு. இதுல என்ன பிரச்சனை? மான் கறி பல நாடுகள்ல சாப்பிடலாம். இந்தியாவுல தான் சாப்பிட தடை. மற்ற நாடுகள்லாம் சாப்பிடலாம். மான் கறியில எப்படி ஊறுகாய் போடுவாங்க? அப்படின்னு பல பேரு கேலி கிண்டல் பண்ணாங்க. அதாவது ஆட்டுக்கறி, மாட்டுக்கறியில ஊறுகாய் போடும்போது, ஏன் மான் கறியில போடக்கூடாது? அப்படிங்கிற கேள்வி எனக்கெல்லாம் இருக்கு. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறில ஊறுகாய் நீ சாப்பிட்டுருக்கியா? அப்படின்னா, நான் சாப்பிட்டுருக்கேன். ஹைதராபாத் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஊருக்கு போனா கொண்டு வருவாங்க. ஊறுகாய் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது ஆட்டுக்கறி இல்லன்னா மாட்டுக்கறியில பண்ணது. நல்லாருக்கும். ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். அதனால மான் கறியில ஏன் பண்ண முடியாது? அப்படிங்கிற கேள்விலாம் எனக்கும் இருக்கு. இன்னொன்னு சீமான் வந்து மேடைகள்ல நாகரிகம் இல்லாம பேசுறாரு. சீமான் தம்பிகள் அப்படிங்கிறாங்க. மக்கள் மொழியில பேசுறது அப்படித்தான் இருக்கும். மக்கள் மொழியில ஒருத்தன் மக்களுக்காக குரல் கொடுக்கான் அப்படின்னா, அது நாகரிகம் இல்லாம பேசின மாரி தான் இருக்கும். அதையும் தவறா கட்டமைச்சு கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்னொன்னு சீமான் வந்து ஆடு, மாடு மேய்க்க சொல்றாரு. நம்மள வந்து கற்காலத்துக்கு கொண்டு போயிருவாரு. அப்படிங்கிற மாரி பிம்பத்தெல்லாம் கட்டமைச்சாங்க. அவரு பனை ஏற சொல்றாரு அப்படின்லாம். இந்த தொழில் பண்றவங்கலாம் இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் நாம உருவாக்கணும். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் சொன்னாரு. நம்மலாம் என்ன ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி சாப்பிடாமயா இருக்கோம்? எல்லாரும் சாப்பிடுறோம். அப்ப அதெல்லாம் உற்பத்தி பண்ண ஒரு ஆள் வேணும்ல. அத விவசாயிகள் இன்னைக்கு தனித்தனியா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையே அரசாங்கம் எடுத்து பண்ணும். அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு அரசு சம்பளம் குடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத அவரு தற்காலத்துக்கு நம்மள இழுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு வீழ்த்தி விட்டாங்க. இன்னொன்னு திரள் நிதி. சீமான் திரள் நிதி வசூல் பண்றாரு. மக்கள்கிட்ட எப்படிங்க காசு வாங்கலாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்? ஏன் அவரால சம்பாதிக்க முடியாதா? அவரால சம்பாதிச்சு அவர் உழைச்ச காசுல கட்சி நடத்த முடியாதா? அப்படின்ட்டு எல்லாரும் கேள்விய கேட்டாங்க. இதெல்லாம் நீங்க மற்ற கட்சி தலைவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்கலாம் என்ன வேலையா செய்றாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் தொழில் பண்ணுவாங்க, ஆண்டுருக்காங்க, ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க. பல வழிகள்ல காசு கிடைச்சிருக்கும். சீமானுக்கு எங்கேருந்து காசு கிடைக்கணும்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் குடுக்குறது தான் கட்சிக்கு ஒரு பெரிய பொருளாதார பலமே. அத வாங்கி அவரு பண்ணத பெரிய விமர்சனம் பண்ணாங்க. அதாவது எங்க தலைவர் ஜெயிச்சுட்டாருன்னா, அவரு சொந்த காசுல எங்களுக்கு எல்லா நலனையும் பண்ணி தருவாரு அப்படின்னு நம்புற கூட்டத்துல ஒரு மனுஷன் மக்கள்கிட்ட காசு வாங்கி அத மக்களுக்காக செலவு பண்ணும்போது பார்க்க தப்பா தான் தெரியும். அதே மாரி சீமான் பேசுற வீடியோக்கள்லாம் எடுத்து போட்டு சீமான் பல கட்டுக்கதைகள அவிழ்த்து விடுறாரு அப்படின்லாம் பெருசா பரப்புனாங்க. கடைசி அவங்க முன்னெடுத்த பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, சீமான் எவ்வளவுதான் நல்லா பேசினாலும், எவ்வளவுதான் நல்ல திட்டங்கள அறிவிச்சாலும் ஜெயிக்க மாட்டாருங்க. நீங்க ஓட்டு போட்டு வேஸ்ட் ஆயிருங்க. நீங்க போடுற ஓட்டு நோட்டாக்கு போடுறதுக்கு சமங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய கட்டமைப்பு.
அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய பரப்புரைய கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நானே நெறைய பேர் கேள்விப்பட்டுருக்கேன். சீமான் பேசுறது நல்லா பேசுறாரு. சீமான்ட்ட இருக்கக்கூடிய தம்பிகள் நல்ல தம்பிகள். எல்லாரும் நல்லா பேசுறாங்க. எல்லாரும் நல்ல திட்டங்கள வச்சிருக்காங்க. ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. நம்ம ஓட்டு வேஸ்ட்டா போயிரும். அப்படிங்கிறனால வேற கட்சிகளுக்கு போட வேண்டியது இருக்கு. அப்படின்னு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டத்துல, புதுசா ஒரு திரை பிம்பத்த வச்சுட்டு ஒருத்தர் வரும்போது, இந்த திராவிட கட்சிகள, இந்த ஆண்ட கட்சிகள வீழ்த்துறதுக்கு புதுசா ஒரு ஆள் வந்துட்டான்டா! அப்படின்னு மொத்தமா அங்க போய் ஓட்டு போட்டது தான் சீமானின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாவும் இருந்தது. அதாவது மாற்றம், மாற்றம் அப்படின்னு சொல்லி சீமான் கடந்த 16 ஆண்டுகளா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்ப கொண்டு வந்தாரு. திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேணும் அப்படின்ட்டு. அவரு விதை போட்டு, தண்ணி ஊத்தி, வளர்த்து கொண்டு வந்தாரு. கனிய பறிக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு புது நடிகர் வந்து அத பறிச்சுட்டு போயிட்டாரு. சீமானுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இதுல. சரி இந்த ஏமாற்றத்தெல்லாம் தாண்டி சீமான் இனி களத்துல நிப்பாரா? நாம் தமிழர் கட்சி இனி களத்துல நிக்குமா? அப்படின்னு கேட்டா, அவங்க கண்டிப்பா மக்களுக்காக களத்துல நிப்பாங்க. ஏன்னா, சீமான் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, "தோல்வியை கண்டு துவண்டு போயி, இந்த மக்களின் நலனுக்காக நான் நிக்கலன்னா, நான் பிறந்து என்ன பயன்?" அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே சீமானுடைய இந்த கருத்து மக்கள் மத்தியில போய் சேரணும். சேர்ந்தா தான், இங்க இப்படி ஒரு தலைவன் இருக்கிறான். என்னதான் இந்த மக்கள் அவனுக்கு வெற்றிய குடுக்கலனாலும், அவன் தொடர்ந்து இந்த மக்கள் கூட தான் நிப்பேன் அப்படிங்கிறான். அதனால இனி உள்ள காலங்கள்லயாவது அந்த தலைவன் பின்னாடி மக்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணத்த மக்களுக்கு நாம உண்டாக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொளி. அதனால மக்களே, சீமான வீழ்த்திட்டோம். நாம் தமிழர் கட்சிய வீழ்த்திட்டோம். அப்படின்ட்டு பல பேர் சந்தோஷப்பட்டாலும், இவங்க வீழ்ந்திருக்க கூடாது. இவங்க கூட கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்கிறீங்க. அதனால இனி உள்ள காலங்கள்லயாவது ஒருத்தர் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு தெரிஞ்சுனா, அவருக்கு ஓட்டு போடுங்க. நம்ம ஓட்டு போட்டு அவர் எங்க ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் விலகி நின்னது தான், இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அரசியல் அசாதாரண சூழ்நிலைக்கு முக்கிய காரணம். நன்றி, வணக்கம்.